இப்போ வரையறு புள்ளினா G1 தடைப்புள்ளி தான் வரையறு புள்ளின்னு சொல்கிறோம். இந்த G1 தடைப்புள்ளி அதாவது G1 நிலையை தாண்டி S நிலைக்கு போய் அங்கே DNA ரெட்டிப்படைஞ்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த நிலைக்கு போகும். இந்த G1 நிலையிலே ஒரு செல் தடையாயிருச்சுன்னா அந்த நிலை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா G1 தடைப்புள்ளி. அந்த தடைக்கு பேர் G1 தடைப்புள்ளின்னு சொல்லுவோம், இல்லை வரையறு புள்ளின்னு சொல்லலாம். இவங்க இந்த இடத்துலேருந்து வெளியேறி G0 அதாவது கொஷின் ஸ்டேட் போயிட்டு வாங்க. ஏற்கனவே முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த இடைக்கால நிலைன்னு திரும்ப சொல்கிறாங்க, அதுக்காண்டி திரும்ப சொல்கிறேன். இப்போ இந்த G1 நிலையிலேருந்து வெளியேறின அந்த செல் வந்து G0 நிலையில் மட்டுமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு செல் பர்மனண்ட் ஆகலாம், மெட்டபாலிக்கலும் ஆக்டிவாக இருக்கலாம், அதில் வந்து பர்மனண்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா அந்த செல் வந்து இறந்து விடும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வரையறு புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. G1 படிநிலையின் முடிவில் ஏற்படும் தடைப்புள்ளி வரையறு புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செல்லானது செல் சுழற்சியை தொடர்ந்து செயல்படுவதை அல்லது G0 என்ற அமைதி நிலைக்கு செல்வதை மற்றும் குறிப்பிட்ட செல்லாக மாற்றம் அடைவதை அல்லது பகுப்படாமல் இறந்து விடுவதை தீர்மானிப்பதாக இந்த தடைப்புள்ளி திகழ்கிறது. இதில் சில ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த G1 நிலையில் வந்து செல் பகுப்படாமல் தடைப்படுவதற்கு காரணம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோவா கேட்குறதில்ல. இருந்தாலும் இதை புக்கில் இருக்கிறனால சும்மா பார்த்து வச்சுக்கோங்க என்ன இருக்குன்னு. அடுத்து வந்து இந்த புரதங்கள் என்னென்ன புரதங்கள் இதில் ஈடுபடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தேவையில்லாத பாயிண்ட்டாக தான் இருக்குது. G0 நிலைன்னு என்ன சொல்கிறேன். சில செல்கள் G1 நிலையிலிருந்து விடுபட்டு அமைதி நிலைக்கு செல்கின்றன சொன்னானா. இப்போ G0 நிலைன்னா என்னது? G1 நிலையிலேருந்து விடுபட்டு அமைதி நிலைக்கு போணுச்சு, அதாவது G0 நிலை, அதுதான் அமைதி நிலைன்னு சொல்கிறாங்க. இந்த நிலைக்கு தான் G0 நிலை என்று பெயர். G0 நிலையில் செல்கள் நீண்ட காலம் செல் பெருக்கமடையாமல் இருந்து வளர்ச்சிதை மாற்றத்தை மட்டும். அப்போ இங்கே என்ன நடக்காது? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்டான லைன் தான். இங்கே வளர்ச்சிதை மாற்றம் மட்டும்தான் நடக்கும். இங்கே செல் வந்து பெருக்கமடையாமல் வளர்ச்சிதை மாற்றத்தை மட்டும்தான் பண்ணும், ஆனால் பெருக்கம் அடைவதில்லை. வளர்ச்சிதை மாற்றத்தை மட்டும் செய்கின்றன, ஆனால் பெருக்கமடைவதில்லை. G0 நிலையில் உள்ள செல்கள் RNA மற்றும் புரத சேர்க்கை செயல்களை குறைந்த அளவில் செய்வதுடன் வளர்ச்சியற்ற நிலையில் உள்ளன. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. G0 நிலை நிலை நிலையற்றது. இது ஒரு நிலையற்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன ஆகலாம், அந்த G0 நிலையிலிருந்து திரும்ப செல் டிவிஷன் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது, அதனால் நிலையற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. முதிர்ந்த நியூரான், எலும்பு தசை ஆகியவற்றின் செல்கள் G0 நிலையில் நிலைத்து விடுகின்றன. ஆனால் சில செல் வந்து G0 நிலையிலே இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அவ்வளோவிக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம். அடுத்து S நிலைனா சிந்தசிஸ் ஃபேஸ்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் S நிலைங்கிறத எதை சொல்லுவோம்னா சிந்தசிஸ் ஃபேஸ்னு சொல்லுவோம். சிந்தசிஸ் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா S நிலைன்னு சொல்லுவோம், உருவாக்க நிலைன்னு சொல்லுவோம். இடைப்பட்ட அளவுடைய டிஎன்ஏவை கொண்ட செல்கள். இது வந்து இடைப்பட்ட அளவுடைய டிஎன்ஏ கொண்ட செல்கள்னு சொல்லியிருக்காங்க. இது என்னதுங்கிறத இங்கே கீழே பார்க்கலாம். அடுத்து டிஎன்ஏ உற்பத்தியில் இருப்பதால் டிஎன்ஏ ஃபஸ்ட்டு G1 நிலையில் எவ்வளோ இருக்கும், N=2C இருந்துச்சு. அது இங்கே உற்பத்தியில் இருக்கிறனால அது இருமடங்காக மாறும். 2Cக்கு 4Cக்கும் இடைப்பட்ட நிலை உள்ளதாக இது கருதப்படுகிறது. அதாவது 2Cக்கும் 4Cக்கும் நடுவில் இருக்குமா அது. டிஎன்ஏ இரட்டைப்படைதல் செல்லின் வளர்ச்சி தொடர்ந்து நிகழ்வதுடன் ஹிஸ்டோன் என்ற புரத மூலக்கூறுகள் உருவாக்கப்பட்டு ஏன் வந்து N=2C 4Cக்கு நடுவில் இருக்கும். ஆக்சுவலாக 4Cயாக மாறிடும் இந்த இடத்துல. ஆனால் இங்கே வந்து 2Cலேருந்து 4Cக்கு போகிறனால இடைப்பட்ட நிலைனுங்கிறாங்க. இந்த இடத்துல தானே அந்த மாற்றம் நிகழ்து, அதனால் இதுதான் இந்த இடைப்பட்ட நிலைங்கிறாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல எவ்வளோ டிஎன்ஏ இருக்குதுன்னு கேட்டால் 4C தான், நீங்கள் 2Cன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் டிஎன்ஏ இரட்டிப்படைதல் செல்லின் வளர்ச்சி தொடர்ந்து நிகழ்வதுடன் ஹிஸ்டோன் என்ற புரத மூலக்கூறுகள் உருவாக்கப்பட்டு டிஎன்ஏவுடன் இணைக்கப்படுகிறது. ஹிஸ்டோன்கிறது வந்து டிஎன்ஏவோட ஒரு
டிஎன்ஏவை வந்து நீங்கள் நியூக்ளியோசோம்னு ஒரு அமைப்பு பார்த்துருப்பீங்க. அதில் நிறையா ஹிஸ்டோன் புரதங்கள் இருக்கும். இது வந்து 12th கிளாஸில் இருக்கும். அதை எடுத்து பாருங்கள். யாராச்சும் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பிரதர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, இல்லை உங்கள் புக்கே இருந்துச்சுன்னா அதில் ஹிஸ்டோன் புரதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த புரதங்கள் என்ன பண்ணும்னா, இந்த புரதங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து ஹிஸ்டோன் ஆக்டோபருங்கிறத உருவாக்கும். அதுக்குள்ளே இந்த ஹிஸ்டோன் ஆக்டோபருக்குள்ளே என்ன ஆகுனா, இந்த டிஎன்ஏ வந்து உள்ளே இருக்க அப்படி சுற்றி ஒரு அந்த ஹிஸ்டோனுக்குள்ளே நிறையா புரதங்கள் இருக்கும். 1, 2, 3 ஹிஸ்டோன் A to B, அப்புறம் H2A, H2B, H1, H4 இந்த மாதிரி நிறையா புரதங்கள் இருக்கும். இந்த H1 மட்டும் என்ன பண்ணுன்னா, அதை வந்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மிச்சதெல்லாம் வந்து அதை வந்து சுற்றுறதுக்கு இப்படி அது பாசிட்டிவ் ப்ரோட்டீன்ஸ் நினைக்கிறேன். பாசிட்டிவ் அவங்கெல்லாம் வந்து அவங்கள சுற்றி அப்படியே வார்ப் ஆகும் டிஎன்ஏ. அவ்வளோதான். அவ்வளோக்கு தேவையில்லை. அது அப்போக்கி பார்த்துக்கலாம். ஹிஸ்டோன் என்ற புரத மூலக்கூறுகள் உருவாக்கப்பட்டு டிஎன்ஏவுடன் இணைக்கப்படுகின்றன இந்த இடத்துல. ஓகேவா? அந்த ஹிஸ்டோன்கிற புரத மூலக்கூறுகள்லாம் டிஎன்ஏவோட இணைக்கப்படுது. சைட்டோபிளாசத்தில் சென்ட்ரியோல்கள் ரெட்டிப்படுகின்றன. டிஎன்ஏவும் ரெட்டிப்படையுது, சென்ட்ரியோலும் ரெட்டிப்படையுது. என்ன நிலைன்னு கேட்பாங்க. எஸ் நிலை, உருவாக்க நிலைன்னு சொல்லணும். இறுதியில் டிஎன்ஏயின் அளவானது 2C 4C பிரிக்கமடைகிறது. அப்போ இங்கே என்ன டிஎன்ஏ கண்டென்ட்? 4C தான். G2 நிலை பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடைவெளி நிலை. G2 மற்றும் மைட்டாசிஸ் செல்களில் 4C அளவு டிஎன்ஏ காணப்படுதால் அது என்ன G2 மற்றும் மைட்டாசிஸ் செல்களில் 4C அளவு இங்கே 4C ஆயிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் வர்றது என்னது? G2 எஸ் நிலையில் 4C ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வர்றது நிலை என்ன? G2 அதுக்கப்புறம் மைட்டாசிஸ் வரும். அப்போ அதுலேயும் 4C தானே இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. புரத சேர்க்கை மற்றும் செல் நுண்ணுறுப்புகள் உருவாதல். புரத சேர்க்கை இங்கே தான் நடக்கும். செல் நுண்ணுறுப்புகள் இந்த மைட்டோகாண்ட்ரியம், பசுங்கணிகம், பகுப்படைதல், கதிர்க்கோள் இலைகள் உருவாகுதல் ஆகியவை இந்நிலை சிறப்பு பண்புகளாகும். அது தொடர்ந்து உட்கரு பகுப்பு, சைட்டோபிளாச பகுப்பு நடைபெறுகிறது. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்? இதெல்லாம் உருவானதுக்கப்புறம் கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் இதெல்லாம் நடக்குது. டிஎன்ஏவோட அளவு 4C இருக்குது. ஆமாம், இந்த நிலையில் எஸ் நிலையிலேருந்து G2, M எல்லாத்துலேயும் 4C தான் டிஎன்ஏவோட அளவு. குரோமோசோம் அளவு என்ன தான் எண், அதோட அளவு வந்து மாறாது. அடுத்து டியூப்ளின் புரத ஆக்கத்தின் மூலம் நுண்குழல் இலைகள் தோன்றுகின்றன. நுண்குழல் இலைகள் ஒன்று சேர்ந்து கதிர்க்கோள் இலைகளை உருவாக்கி உட்கரு பகுப்படைவை செயல்படுத்துகின்றன. இதெல்லாம் அந்த இதில் பார்க்கலாம். அதாவது டியூப்ளின் இப்படி இருக்கும். இதுக்கு இந்த டியூப்ளின் ப்ரோட்டீன்னா சென்ட்ரியோல் இதெல்லாம் சொல்லுவோம். அதிலேருந்து என்ன வரும்னா கதிர்க்கோள் இலைகள் இப்படி வரும். அது வந்து இந்த டிஎன்ஏவோட இந்த குரோமோசோமோட சென்ட்ரியோல்களோட இணைஞ்சிரும். இது பாதியோட பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் போயிடும். அதே மாதிரி இது வந்து பாதியோட பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துடும். இந்த மாதிரிக்கு இருக்கும். இதான் அந்த ஆஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் இங்கே நடக்கும். அடுத்து வந்து இது அவ்வளோக்கு தேவையில்லை, பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இது தேவையில்லாத கண்டென்ட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா செல் பகுப்பு. இதுனா என்னென்னு மட்டும் சொல்கிறேன். ஏமைட்டாசிஸ் நேர்முக பகுப்பு அப்படின்னா என்னென்னா, ஏமைட்டாசிஸ் நேர்முக பகுப்பு அல்லது தெளிவில்லாத செல் பகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. தெளிவில்லா செல் பகுப்புனா இப்பகுப்பு இந்த மாதிரி கதிர்க்கோள் இலைகள் இதெல்லாம் தோன்றாதான் ஒரு தெளிவான செல் பகுப்பு நடத்துறதுன்னு அர்த்தம். இது எதுவுமே இருக்காது. சும்மா சாதாரணமாக ஒரு செல் வந்து டிவிஷன் ஆகிடும், அவ்வளோதான். இதுதான் நேர்முக பகுப்பு, ஏமைட்டாசிஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கேரியோகைனசிஸ். இதுதான் ஏமைட்டாசிஸ் நேர்முக பகுப்பு அப்படிங்கிறது வரும். இப்பகுப்பில் கதிர்க்கோள் இலைகள் தோன்றுவதில்லை. குரோமோட்டின் பொருள் செறிவுற்று குரோமோசோம்கள் உருப்பெறுவதில்லை. இதில் கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் என்ற 2 நிலைகள் உள்ளன. அப்போ இந்த ஏமைட்டாசிஸில் தான் யார் வராங்கன்னா கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ்ங்கிறது 2 பேர் வராங்க. இது இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேரியோகைனசிஸ்னால் என்ன சொல்லியாச்சு? கேரியோனா உட்கருன்னு அர்த்தம். கைனசிஸ்னால் பகுப்பு, உட்கரு பகுப்படைதல். அதான் இங்கே சொல்கிறாங்க. உட்கரு பகுப்படைதல். உட்கருவின் இடைப்பகுதியில் இறுக்கம் ஏற்படும். உட்கரு இதானே, இது உட்கரு. இந்த உட்கருவோட இடைப்பகுதியில் ஒரு இறுக்கம் வருமா,
அந்த இறுக்கம் ஏற்பட்டு உட்கரு ஒரு அந்த உடுக்கை மாதிரியான ஒரு வடிவத்தில் வந்துடும். அந்த இறுக்கம் வந்து ஆழமாகி அது 2ஆக பிரிஞ்சிடும். இப்போ சைட்டோகைனசிஸ்னால் சைட்டோபிளாசம் பகுப்படைதல். சைட்டோனா சைட்டோபிளாசம் தான். கைனசிஸ்னால் பகுப்படைதல்னு பிளவுன்னு அர்த்தம். இது பகுப்படைதல்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பிளவு தான் வரும். அடுத்து உட்கரு இறுக்கத்தை தொடர்ந்து பிளாஸ்மா சவ்விலும் நம்ம அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா பிளாஸ்மா சவ் தான் இருக்குது. நம்மளுக்கு செல் சுவர் கிடையாது. அதே விலங்கு செல் எடுத்துக்கும்போது விலங்கு செல்லை தான் இப்போ சொன்னேன். அடுத்து பார்த்திங்கன்னா தாவர செல் எடுத்துக்கும்போது அதில் செல் சுவர் இருக்குது. அப்போ அதில் வந்து என்ன நடக்காது, செல் சுவர் வழியாக தான் அதில் வந்து பிளவு நடக்கும். நம்மளை மாதிரி பிளாஸ்மா சவ் வழியாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிளவு நடக்காது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உட்கரு இறுக்கத்தை தொடர்ந்து பிளாஸ்மா சவ்விலும் இறுக்கம் உருவாதல். சவ்வில் நிகழும் இந்த இறுக்கமும் மையம் நோக்கி விரிவடைந்து சென்ட்ரிபிட்டல் இறுதியில் சைட்டோபிளாசம். சென்ட்ரிபிட்டல்னால் ஓரத்தில் எட்ஜிலிருந்து ஆரம்பித்து உள்ளர நோக்கி வர்றது தான் சென்ட்ரிபிட்டல் அப்படின்னு அர்த்தம். இரு பகுதிகளும் இரு செல்கள் உருவாகுது. எடுத்துக்காட்டு பாலூட்டிகளின் குருத்தெலும்பு செல்களின் பகுப்பு. இதெல்லாம் தேவையில்லை, கொடுக்கல, விட்டுருங்க. இதுவும் தேவையில்லை. மைட்டாசிஸ்னால் என்னென்னா செல் பகுப்பின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக உட்கரு நிகழ்வுகள் உள்ளன. ஏன்னா உட்கரு பிரிவு தான் முக்கியமானது. இங்கே அது பிரிஞ்சாதான் ஒரு செல்லு டிவிஷன் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இவற்றில் மைட்டாசிஸ் உட்கரு பகுப்பு தண்டு நுனி, வேர் நுனி, தாவரத்தின் பிற வளர் உறுப்புகளின் ஆக்குதிசுகளில் நடைபெறுகிறது. தாய் செல்லின் குரோமோசோம்கள் எண்ணிக்கை ஒத்திருப்பதால் இதற்கு இதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க, சமநிலை பகுப்பு அப்படின்னு பேர். மூடிய மற்றும் திறந்த மைட்டாசிஸ் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ப்ரோஃபேஸ்க்குள்ளே போகலாம். மைட்டாசிஸ் 4 நிலைகளை கொண்டுள்ளன. என்னென்ன நிலைகள்னு கேட்பாங்க. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். முதல் நிலை என்னென்னா ப்ரோஃபேஸ், 2வது நிலை என்ன மெட்டாஃபேஸ், 3வது நிலை என்னன்னு கேட்பாங்க அனாஃபேஸ், 4வது நிலை டீலோஃபேஸ். ப்ரோஃபேஸ்னால் மைட்டாசிஸ் பகுப்பில் அதிக காலம், இதுவும் முக்கியம், அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் நிலை இதுவாகும். நீளமான மெல்லிய நூல்களை போன்ற குரோமோசோம் அமைப்புகள் இந்நிலையில் உருவாகின்றன. அதனால் நீளமான மெல்லிய குரோமோசோம் ஏற்கனவே நான் ஒரு பிக்சரில் காட்டியிருப்பேன். அதில் கூட குரோமோசோம்கள் வந்து இப்படி ஒரு மாதிரிக்கு உட்கருக்குள்ளே இருக்கும். அது என்ன ஆகும்னா இப்போ இந்த மாதிரி, இது சென்ட்ரோமியர், இந்த மாதிரிக்கு மெல்லிசான ஒரு அமைப்பாக மாறிடும். மெல்லிய நூல் போன்ற குரோமோசோம்கள் அமைப்பை நிலையில் உருவாக்குகின்றன. செறிவுற்ற இலைகளாக உள்ள இவை மைட்டாடிக் குரோமோசோம்கள் எனப்படுகின்றன. இதுக்கு பேர் தான் மைட்டாடிக் குரோமோசோம் அப்படின்னு பேர். தாவர செல்லின் நிலையின் போது கதிர்கோள் இலைகள் தோன்றுகின்றன. இந்த நிலையில் ப்ரோஃபேஸ்ங்கிற நிலையில் தான் தாவர செல் என்ன உருவாகுதுன்னா கதிர்கோள் இலைகள், ஸ்பிண்டில் ஃபைபர்னு சொல்லுவோம், அது உருவாகுது. நியூக்ளியோலஸ் உட்கரு உரை சிதைவதுடன் மறைய தொடங்குகிறது. இப்போ இதில் என்ன ஆகும்னா இந்த இருக்குல்ல, இது வந்து உட்கருக்குள்ளே தானே இருக்குது. இந்த உட்கரு என்ன ஆகிடும்னா இப்படி இருக்க அமைப்பாக இருக்க உட்கரு மறைஞ்சிரும், சிதைஞ்சு அப்படியே சைட்டோபிளாசத்தோடு கலந்து சும்மா சாதாரணமாக மாறிடும் செல்லு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்கும்னா நியூக்ளியோலஸ் உட்கரு உரை சிதைவதுடன் மறைய தொடங்குகிறது. இந்நிலையில் கோல்கை உடலம் உறுப்புகள், எண்டோபிளாச வலை ஆகியவை காணப்படுவதில்லை. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸில் இருந்திருக்கும். மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அது கொடுக்கல. அதில் மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, அதுக்கப்புறம் வந்து கோல்கை உடலம் வந்து இதை இப்படி, இது வந்து எண்டோபிளாசம் வலை, எண்டோபிளாசம். இது பக்கத்தில் கோல்கை உடலம் இருக்கும். அந்த மாதிரி
அது எல்லாம் வந்து என்ன ஆகிடும், இந்த மாதிரி ப்ரோஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த உட்கரு சுற்றி இருக்கிற உட்கரு வந்து இப்படி ஒரு அமைப்பாக இருக்குது. இது வந்து செல்லுக்குள்ளே உட்கருக்குள்ளே தான் எது இருக்குது, இந்த குரோமோசோமோட அமைப்பு இருக்குது. இந்த குரோமோசோம் வந்து ஒரு விரவி நிலையில் இருக்குது. அதில் தான் பசுங்கணிகம், மைட்டோகாண்ட்ரியா அதெல்லாம் இருக்குது. இவங்க வந்து இங்கே இருப்பாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க, இவங்களாம் வெளியில் இருப்பாங்க. இவங்களாம் வெளில இருப்பாங்க. இவங்களும் சேர்ந்து என்ன ஆகிடுவாங்க, இந்த நிலையில் வந்து மறைஞ்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோஃபேஸில் விலங்கு செல்லின் சென்ட்ரியோலிலிருந்து நுண்ணிலைகள் தோன்றி செல்லினுள் எதிர் துருவங்களை நோக்கி இடப்பெயர்ச்சி அடைகின்றன. இப்போ தாவர செல்லையும் கதிர்கோள் இலைகள் தோன்றுகிறது. விலங்கு செல்லில் வந்து சென்ட்ரியோல்களிலிருந்து நுண்ணிலைகள் தோன்றி எதிர் துருவங்களை நோக்கி நகர்கின்றன. இப்போ இந்த நிலையில் என்ன ஆகும்னா, சென்ட்ரியோல்ஸ் இருக்குல்ல, இந்த பக்கமும் வந்துடும். எதிர் துருவங்களுக்கு வந்துடும். இந்த ஆக்சுவலாக சென்ட்ரியோல் எங்கே ரெட்டிப்படைஞ்சிருக்கும், எஸ் நிலையில், உருவாக்க நிலை, சிந்தசிஸ் ஃபேஸ். ஓகேவா? இந்த நிலை, இந்த நுண் இலைகளுக்கு நட்சத்திர இலைகள் என்று பெயர். நமக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரோமியர்னு கொடுத்துருக்காங்க. இதான் நடுவில் இருக்க அந்த சென்ட்ரோமியர். இது வந்து மைக்ரோடியூபிள்ஸ் இந்த உள்ள சென்ட்ரோமியர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தேவையில்லாத ஒரு படம் தான், நம்மளுக்கு அவ்வளோவா தேவையில்லை. மெட்டாஃபேஸ் வந்து ஒரு குரோமோசோமின் சகோதரி குரோமாட்டிட்களை இணைக்கும் சென்ட்ரோமியர் கைனட்டோகோர் பகுதியில் கதிர்கோள் இலைகள் வந்து இணைகின்றன. ஒரு குரோமோசோமின் சகோதரி குரோமாட்டிட்களை இணைக்கும் சென்ட்ரோமியரின் கைனட்டோகோர். இப்போ ஒன்றும் இல்லை, இதெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. இப்போ ஒரு குரோமோசோம் இருக்குது. இருக்கா, அதுக்கு சைடில் கைனட்டோகோர்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த கைனட்டோகோர் பகுதியிலேருந்து என்ன ஆகிடும்னா, இந்த கைனட்டோகோர் பகுதியில் வந்து அந்த ஸ்பிண்டில் நார்கள்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இது வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு இப்போ என்ன ஆகும்னா, இது ஜாயிண்ட் ஆகிறத எப்படி அழகாக காமிக்கிறேன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒரு இதுக்கு ஒன்று தான் ஜாயிண்ட் ஆகும். இதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று ஜாயிண்ட் ஆகிட்டு, இதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று ஜாயிண்ட் ஆயிரும். இதுதான் வந்து என்ன நிலைனா, மெட்டாஃபேஸ் நிலை. இந்த மாதிரி வந்து மையத்தில் வந்து அமைஞ்சிரும். அந்த கைனட்டோகோர் பகுதியில் தான் இது இணையுது, சென்ட்ரோமியரில் இணையில. நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒரு குரோமோசோமின் சகோதரி குரோமாட்டிட்களை இணைக்கும் சென்ட்ரோமியர் கைனட்டோகோர் பகுதியில் கதிர்கோள் இலைகள் வந்து இணைகின்றன. கதிர்கோள் இலைகள் டியூபிளின் புரதத்தால் ஆனவை. கதிர்கோள் இலைகள் ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்குல்ல, இந்த இருக்கிற ஸ்பிண்டில் ஃபைபர், இது வந்து எதால் ஆயிருக்கு, டியூபிளின் புரோட்டீன். இது முக்கியம். செல்லின் மைய தளத்தில் குரோமோசோம்கள் நெருங்கி அமைவதால் உருவாகும் அமைப்பு மெட்டாஃபேஸ் பிளேட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், மெட்டாஃபேஸ் தட்டு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டாஃபேஸ் தட்டுன்னு பேர். நிலையில் குரோமோசோம்கள் புற அமைப்பு நன்கு புலப்படுகிறது. அதாவது மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம், வெளிப்புற அமைப்புன்னு சொல்லுவோம். அது நல்லா தெளிவாக தெரியும் இந்த இடத்துல குரோமோசோமோட. இதுவும் முக்கியம். சென்ட்ரோமியரில் காணப்படும் கைனட்டோகோர் ஆனது டிஎன்ஏ புரத கூட்டு பொருட்களால் ஆனது. இந்த சென்ட்ரோமியரில் காணப்படும் இந்த கைனட்டோகோர் பகுதின்னு சொல்லுவோம்ல, இந்த கைனட்டோகோர் இந்த தட்டு மாதிரி இருக்குல்ல, அது வந்து எதால் ஆயிருக்கு, புரத கூட்டு பொருட்களால் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இதை தேவையில்லை, விட்டுருங்க. அடுத்து அனாஃபேஸ் பொறுத்த வரைக்கும்
ஒவ்வொரு குரோமோசோமும் பிளவுற்று பிரியும் 2 சே குரோமாட்டிட்கள். அனாஃபேஸில் வந்து ஒவ்வொரு குரோமோசோமும் பிளவுற்று பிரியும் 2 சே குரோமாட்டிட்கள் செல்லின் எதிரெதிர் துருவங்களை நோக்கி இடப்பெயர்ச்சி அடைகின்றன. இதில் என்ன ஆகும்னா, இது வந்து குரோமோசோமா, இங்கிட்டு காட்டு. இப்படி தானே ஒரு குரோமோசோம் இருக்கும். இது விட்டுருங்க, இங்கே காட்டுறேன். இப்படி வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து ஃபுல் இது போடல, அதில் ஏற்கனவே போட்டிருந்த மாதிரி தான். இந்த இதுக்கு பாருங்கள், இது மாதிரி 3 இது வரையணும். நான் வந்து இதில் ஒன்று தான் வரைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ வந்து என்ன ஆகிடும்னா, அனாஃபேஸில் இவன் இந்த சைடு பிடிச்சி இழுப்பான், இவன் இந்த சைடு பிடிச்சி இழுப்பான். பிடிச்சி இழுக்கும்போது நடுவில் இருக்க சென்ட்ரோமியர் பிச்சுக்கும் போது இது என்ன ஆகிடும், இப்படி இந்த பக்கம் ஒன்று கைனட்டோகோரோட இணைஞ்சிருக்கும். இது வந்து சென்ட்ரோமியர். அதே மாதிரி இதுவும் இந்த பக்கம் ஒன்று இது கைனட்டோகோரோட இணைஞ்சிருக்கும். இப்படி போயிடும். இதுதான் அனாஃபேஸ் ஸ்டேஜ். இதுக்கு பிக்சர் பின்னாடி காட்டுறேன். இப்போ இது மட்டும் பாருங்கள். குரோமோசோமின் அனாஃபேஸ் ஒவ்வொரு குரோமோசோமும் பிளவுற்று பிரியும் 2 சே குரோமாட்டிட்கள் செல்லின் எதிரெதிர் துருவங்களை நோக்கி இடப்பெயர்ச்சி அடைகின்றன. 2 சே குரோமாட்டிட்கள், இது ஒரு குரோமாட்டிட், இது ஒரு குரோமாட்டிட், எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சென்ட்ரோமியரும் கதிர்க்கோள் இழைகள் சுருங்குவதால் பிளவுற்று சே குரோமாட்டிட்கள் விடுவிக்கப்படுவதுடன் அவை துருவம் நோக்கி இடப்பெயர்ச்சி அடைகின்றன. ஏற்கனவே பார்த்தாச்சு. ஒவ்வொரு பிரிவுற்ற பகுதியும் 2 குரோமாட்டிட்களை பெறுகின்றன. சகோதரி குரோமாட்டிட்கள் பிரிதல் அடைதல். அதாவது சகோதரி குரோமாட்டிட்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து நான் வரைஞ்சதில் இப்படி இருந்துச்சா, இவன் சேர்த்து ஒரு குரோமாட்டிட், இது ஒரு குரோமாட்டிட், இவனுக்கு இவன் சகோதரி. அப்போ சகோதரி குரோமாட்டிட் என்ன ஆயிடுச்சு, பிரிஞ்சிருச்சு. சகோதரி குரோமாட்டிட்கள் பிரிதல் மரபு தொகையின் சமப்பிரிபடையும் நிகழ்வானதன் மூலம் முற்று பெறுகிறது. அடுத்து இதெல்லாம் தேவையில்லை. இப்போ இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அனாஃபேஸில் மைக்ரோடியூபில் ஆரம்பம் மெட்டாஃபேஸில் இந்த மாதிரிக்கு இருக்குது. பிரியும் போது எப்படி ஆயிடுச்சு, பிரியும்போது இந்த மாதிரி சென்ட்ரோமியரை வந்து முன்னாடியும் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரோமியர் முன்னாடியும் இதுக்கப்புறம் இந்த குரோமாட்டிட் வந்து அதுக்கு பின்தொடர்ந்து வரும். இதுதான் அனாஃபேஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீலோஃபேஸில் வந்து இது கொடுத்துருக்காங்க. டீலோஃபேஸ் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து டீலோஃபேஸ். சே குரோமோசோம்கள் 2 தொகுதிகளாக பிரிவுற்று. சே குரோமோசோம் என்ன ஆயிடுச்சு, அனாஃபேஸில் 2ஆக பிரிஞ்சிருச்சா, 2 தொகுதிகளாக பிரிவுற்று எதிர் துருவங்களை அடைகின்றன. இங்கே என்ன ஆகும்னா, அது பிரிஞ்சது, அனாஃபேஸில் பிரிஞ்சது இங்கே தான் முற்றிலுமாக அந்த எதிர் துருவங்களை நோக்கி அடைஞ்சிடும். அத்துடன் கதிர்க்கோள் இலைகள் வந்து மறையும். இந்த இது பிடிச்சி வச்சுருக்குறாங்கள, அந்த ஹோல்ட் பண்ணியிருக்காங்கள அந்த கதிர்க்கோள் இலைகள், அவங்க வந்து இந்த அனாஃபேஸ் ஸ்டேஜில் டீலோஃபேஸ் ஸ்டேஜில் வந்து மறைஞ்சிடுவாங்க. இத்துடன் மரபு பொருட்களின் பகுப்பான கேரியோகைனசிஸ் உட்கரு பகுப்பு முடிவடைகிறது. இப்போ உட்கரு பகுப்பு தொடக்கம்னு கேட்டால் ப்ரோஃபேஸ், உட்கரு பகுப்பு முடிவுன்னு கேட்டால் டீலோஃபேஸ். உட்கரு பகுப்பு தொடக்கத்தில் நான் திரும்ப சொல்கிறேன் என்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு ப்ரோஃபேஸில் வந்து என்ன ஆகும்னா, இந்த சென்ட்ரோசோம்னு சொல்லுவோம்ல, அது வந்து எதிர் துருவங்களை நோக்கி நகர்றது மட்டும்தான் அந்த நிலையில் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் குரோமோசோம்கள் வந்து நல்லா ஒரு நீண்ட நூல் போன்ற ஒரு அமைப்பாக மாறுது. அதுக்கப்புறம் வந்து
அதில் வந்து இந்த அந்த உட்கரு சுற்றி இருக்கும்ல அந்த லேயர்ஸ், அந்த உட்கருவே சிதைஞ்சு போயிடுது. அதில் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாசம் வலை, கொள்கை உடலம் இதெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா அதுவும் மறைஞ்சு போயிடுது. இதுதான் வந்து ப்ரோஃபேஸ்க்கு இதான். அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபேஸில் என்ன நடக்கும்னா, மெட்டாஃபேஸில் தான் அந்த சென்ட்ரோசோம்னு சொல்லுவோம்ல, சென்ட்ரோமியர் இல்லை சென்ட்ரோசோம்லேருந்து அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் கதிர்கோள் இழைகள் வந்து எதோட அட்டாச் ஆகிடும்னா கைனட்டோகோருங்கிற பகுதியில் அட்டாச் ஆகும். சென்ட்ரோமியரோட அட்டாச் ஆகாது. கைனட்டோகோரோட அட்டாச் ஆகிட்டு அது வந்து அது எல்லாத்தையும் கொண்டு போய் மையத்தில் வச்சு ஒரு மெட்டாஃபேஸ் தட்டுன்னு சொல்லுவோம், மெட்டாஃபேஸ் பிளேட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதை வந்து மையத்தில் வச்சு இது மாதிரி அந்த நிலையில் கொண்டு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் வர்றது அனாஃபேஸில் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் சொல்லுவோம் கதிர்கோள் இலைகள் வந்து 2 துருவத்தை நோக்கி அதை இழுக்கும்போது என்ன ஆகிடும்னா அது வந்து பிரிஞ்சிடும். சென்ட்ரோமியர் பிரிஞ்சு அந்த குரோமோசோம்கள் சொல்லுவோம், இல்லை குரோமாட்டிட்ஸ், அது வந்து எதிர துருவங்களை நோக்கி லைட்டாக நகர்ந்துருச்சா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு குரோமோசோம்னு எடுத்துக்கும் போது இது வந்து குரோமாட்டிட் அப்படின்போம். இது ஒரு குரோமோசோம் தான், ஆனால் இது வந்து குரோமாட்டிட்னு சொல்லுவோம். இந்த குரோமாட்டிட் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் சகோதரி. அப்போ இந்த சகோதரி குரோமாட்டிட்டும் என்ன ஆகிடும்னா பிரிஞ்சிடும். அதான் கொடுத்துருக்காங்க. சகோதரி குரோமாட்டிட்கள் பிரிதல் அடைதல் இந்த இடத்துல நடக்குது, அவ்வளோதான். அடுத்து டீலோஃபேஸ்னு எடுத்துக்கும்போது இல்லை குரோமோசோம்கள் வந்து பிரிஞ்சு எதிர் துருவங்கள் நோக்கி போனதுக்கப்புறம் டீலோஃபேஸில் தான் அது நடக்குது, எதிர் துருவங்களை போய் அடைகிறது. டீலோஃபேஸில் போனதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன நடக்கும்னா, அந்த ஏற்கனவே இந்த கதிர்கோள் இலைகள்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கதிர்கோள் இலைகள் வந்து இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா மறைஞ்சிட்டு இப்போ யார் வருவாங்கன்னா, அந்த கதிர்கோள் இலைகள் மறைகின்றன. இத்துடன் மரபு பொருட்களான கேரியோகைனசிஸ் உட்கரு பகுப்பு முடிவடைகிறது. இத்துடன் தொடர்ந்து சைட்டோகைனசிஸ் சைட்டோபிளாச பகுப்பு ஏற்படுகிறது. நியூக்ளியோலஸ் மற்றும் உட்கரு சவ்வு மீண்டும் உருவாகிறது. இப்போ ப்ரோஃபேஸில் மறைஞ்ச அந்த நியூக்ளியோலஸ் உட்கரு சவ்வு இங்கே உருவாகுது. அதே மாதிரி இங்கே மறைஞ்ச எண்டோபிளாச வலை, கொள்கை உடலம், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தோன்றுது திரும்ப. இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இதுக்கு கீழே. நியூக்ளியோலஸ் மற்றும் உட்கரு சவ்வு மீண்டும் உருவாகிறது. ஒவ்வொரு சகோதரி குரோமாட்டிட்களின் தொகுப்பை சூழ்ந்து உட்கரு சவ்வு தோன்றியவுடன் அவை குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு சகோதரி குரோமாட்டிட்களின் தொகுப்பை சூழ்ந்து உட்கரு சவ்வு தோன்றியவுடன் அவை குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ தான் அது குரோமோசோம்னு சொல்லுவோம் நம்ம, உட்கரு சவ்வு தோன்றதுக்கப்புறம். ஒவ்வொரு குரோமாட்டிட்களும் அதற்கென ஒரு சென்ட்ரோமியரை பெற்றுள்ளது. இப்போ ஒவ்வொரு குரோமாட்டிட்டிலும் இது ஒரு குரோமாட்டிட், இதுக்கு ஒரு குரோமாட்டிட், அதுக்கு ஒரு சென்ட்ரோமியர் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து பின்னர் இந்த குரோமோசோம்கள் மெல்லிய நூலிழைகள் போலாகின்றன. தாவர செல் பகுப்பின் போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, அந்த எதிர துருவங்களை போய் சேர்ந்ததுக்கப்புறம் இப்படி இருந்துச்சுல்ல குரோமோசோமாக இருந்துச்சுல்ல, இது வந்து என்ன ஆகிடும்னா திரும்பிக்கு டீகண்டென்சேஷன் நடக்கும். எங்கே நடக்கும்? டீலோஃபேஸில். அதாவது இப்படி இருக்கிறது இப்படி இப்படி அழகாக நூலாக இருந்தது இப்படி விரவி அமைப்பில் மாறிடும். திரும்பிக்கு அதை சூழ்ந்து உட்கரு சவ்வு நியூக்ளியோலஸ்லாம் வந்துடும். இதுதான் இந்த ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு குரோமாட்டிட்டும் அதற்கென ஒரு சென்ட்ரோமியரை பெற்றுள்ளது. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். பின்னர் இந்த குரோமோசோம்கள் மெல்லிய நூலிழைகள் போலாகின்றன. தாவர செல் பகுப்பின் போது 2 சேய் செல்களுக்கு இடையே பிராக்மோபிளாஸ்ட் உருவாகின்றன. நல்லா கேட்டுக்குங்க. தாவர செல் பகுப்பின் போது 2 சேய் செல்லுக்கு இடையில் பிராக்மோபிளாஸ்ட்னு சொல்லிட்டு உருவாகுது. இவற்றின் நினைவால் செல் தட்டு தோன்றி. இப்போ தாவர செல்லில் எப்படி
நம்மளுக்கு சைட்டோகைனசிஸ் நடக்குதுங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது வந்து பிராக்மோபிளாஸ்ட்ங்கிறது உருவாகுது. இவற்றின் இணைவால் செல் தட்டு தோன்றி இரு செல்கள் உருவாக்கப்படுகிறது. அது எப்படின்னா, இப்போ ஒரு தாவர செல் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஒரு தாவர செல்னு நான் வச்சுக்கிறேன். இதுக்கு நடுவில் ஒரு பிராக்மோபிளாஸ்ட் அது தோன்றினா தான் அதுக்கப்புறம் வந்து என்ன